ருத்ராஜ் கேப்டன்சி மேலேயும் பெரிய கேள்விக்குறி இருக்குது மக்களே. ஏன்னா பவுலர் ரொட்டேஷன்ல சில மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல பண்ணியிருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் முகேஷ் சௌத்ரி அப்படின்ற ஒரு செகண்ட் பவுலரை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுவும் ஒரு பக்கம் கலீல் அகமது லெப்ட் ஆர்ம் சீமர் இருக்காரு, இன்னொரு பக்கம் முகேஷ் சௌத்ரி லெப்ட் ஆர்ம் சீமர். அவரு ஆல்ரெடி அடி மேல அடி வாங்கிட்டாரு இன்னைக்கு மேட்ச்ல. அவருக்கு எடுத்துட்டு போய் கடைசி அவர் கொடுத்து ஒரு ரன்னை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டார். அந்த இடத்துல உங்ககிட்ட பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒரு பக்கம் இந்த சீசனோட லீடிங் விக்கெட் டேக்கர் யாரு? நூர் அகமது. அவர் ஒரு ஓவர் இருக்கு. ஜடேஜா 2 விக்கெட் 19 ரன் நல்லா போட்டிருந்தார். இன்னொரு பக்கம் அஸ்வின் 3 ஓவருக்கு நல்லா போட்டிருந்தார். அப்படி ரன் அதிகமா கொடுக்குற முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா இந்த 3 பவுலர்ல யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம். ஏன் விக்கெட் எடுக்கிற நூர் அகமதுக்கே கொடுத்துருக்கலாம்ல. ஸோ இந்த இடத்துல பவுலிங் ரொட்டேஷன்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் ருத்ராஜ் எப்போ ஓப்பனிங் வந்து பேட்டிங் விளையாடுறோ அப்பதான் சிஎஸ்கேவோட வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஸோ டூ டிபெண்ட் ஆன் ருத்ராஜ் கைக்வாட் அப்புறம் தூபே அப்படின்றது தான் சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மக்களே.